அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உளுந்து உருண்டை செஞ்சோங்க. அதை தாங்க இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய அளவு வந்து இந்த 4 கிளாஸ் உளுந்து இந்த கிளாஸ்க்கு எடுத்திருக்கேன். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அந்த உளுந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா ப்ரௌன் கலரில் இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து அதே கிளாஸ் அளவுக்கு வந்து 2 கிளாஸ் கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா வெடிப்பு விடுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1.5 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எடுத்து வச்சதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதே கிளாஸ் 1.5 கிளாஸ் வந்து வெல்லம், அப்புறம் 10 ஏலக்காய் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு கிளாஸில் 1/4 கிளாஸ்க்கு கருப்பட்டி எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி வடிகட்டியும் வச்சுட்டேன். நம்ம அரைச்சி வச்சதில் நல்லெண்ணெயை சேர்த்து கொஞ்சம் ஈரப்பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச கருப்பட்டி பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அது வர வரைக்கும். போன் ஸ்ட்ரென்த்துக்கு இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டெய்லி ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்லாம். லேடிஸ் கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணுங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கால் வலி, முதுகு வலி, முட்டி வலி எதுவும் வராது. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய்.